Harry Potter and the Chamber of Secrets, Chapter 9, The Writing on the Wall. இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா அந்த மேல்ஃபாய் கத்திட்டு இருந்தான்ல, அதை கேட்டுட்டு அதுதான் ஆர்கஸ் ஃபில்ச் இருக்கார்ல, அவர் காதுக்கு கேட்டிருக்கும் போல். அதனால அந்த க்ரௌடெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவர் முன்னாடி வருவார். அவ்வளோதான், அங்கே தொங்கிட்டு இருந்த மிஸ்ஸஸ் நாரிஸை பார்த்து அவருக்கு உயிரே போன மாதிரி ஆயிரும். என் பூனை மிஸ்ஸஸ் நாரிஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு பயங்கரமாக அவர் கத்துவார். அவரோட அந்த பெரிய முட்டை கண்ணு இருக்கும்ல, அது ஹாரியை பார்க்கும். நீ அப்படின்னு பயங்கரமாக கத்துவார். நீ தான் என் பூனையை கொண்டுட்ட, என் பூனையை பயங்கரமாக கொடூரமாக கொண்டுட்ட, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமாக அவர் கத்துவாரா. ஆர்கஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா டம்பிள்டோர் அந்த சீனுக்கு அரைவ் ஆயிடுவார். பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு நிறையா டீச்சர்ஸும் வந்திருப்பாங்க. அடுத்த செகண்டே அவர் ஹாரியையும் ரானையும் ஹெர்மாயினையும் தாண்டி அந்த மிஸ்ஸஸ் நாரிஸ் அந்த டார்ச்சில் தொங்கிட்டு இருக்கும்ல, அதை கீழே எடுப்பார். எடுத்துட்டு என் கூட வா ஆர்கஸ் அப்படின்னு ஃபில்ச் கிட்ட சொல்லிவிட்டு நீங்களும் என் கூட வாங்க மிஸ்டர் பாட்டர், மிஸ்டர் வீஸ்லி, மிஸ் கிரேஞ்சர் அப்படின்னு சொல்வார். லாக்கெட் இருக்கார்ல, கில்டராய் லாக்கெட், அவர் ரொம்ப ஈகராக அப்படியே முன்னாடி அந்த சென்டர் ஆஃப் த சீனுக்கு வருவார். என்னோட ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது ஹெட் மாஸ்டர், ஜஸ்ட் மேலே தான், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. தேங்க்யூ கில்டராய் டம்பிள்டோர் சொல்வார். அங்கே சைலண்ட்டாக அந்த க்ரௌடே சைலண்ட்டாக இருக்கும்ல, அவங்கெல்லாம் விலகி அவங்க போகிறதுக்கு வழி விடுவாங்க. லாக்கெட்டும் ரொம்ப பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக நானும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவன் இந்த சீனில் அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் பின்னாடி வேகமாக அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருப்பாரா. ப்ரொஃபஸர் மெகானகல் ஸ்னேப் அவங்களும் டம்பிள்டோரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருமே லாக்கெட்டோட ஆஃபீஸ்க்குள்ளே நுழைவாங்க. அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குமா. லாக்கெட் போய் வேகமாக அந்த டெஸ்கில் இருந்த கேண்டிலை பொருத்தி வைப்பார். டம்பிள்டோர் அந்த டெஸ்கில் மிஸ்ஸஸ் நாரிஸை படுக்க வச்சுட்டு அதை ஃபுல்லாக கீழே குனிஞ்சு எக்ஸாமைன் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ரொம்ப உத்து ஒரு லைட்டாக 1 இன்ச்சு தான் அவரோட மூக்கும் அந்த பூனையோட ஃபர்ரும் அந்த பூனையோட தோலும் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அதை ப்ரொஃபஸர் மெகானகலும் கீழே குனிஞ்சு நல்லா பார்த்துட்ருப்பாங்க. ஹெர்மாயினியும் ரானும் ஹாரியும் இந்த பக்கம் ஒரு சேரில் ரொம்ப டென்ஷனாக இப்படியே மாற்றி பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. ஸ்னேப் இருப்பார்ல, அவரும் இப்படியே பார்த்துட்டே இருப்பாரா. ஆனால் அவரோட முகத்தில் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். என்னென்னா அவர் மனசுக்குள்ளே அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துட்டு நின்றுட்டுருப்பார். கில்டராய் லாக்கெட் அவங்க 3 பேரையும் சுற்றிக்கிட்டே ஏதேதோ சஜஷன்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தார் நான் ஸ்டாப்பாக. கண்டிப்பாக இதுக்கு கர்ஸ் கொடுத்து தான், அதாவது சாபம் கொடுத்து தான் கொண்டிருப்பாங்க. ப்ராபப்ளி டிரான்ஸ்மோகிரிஃபி அண்ட் டார்ச்சர் கர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை நிறைய டைம் என்னோடய லைஃப்பில் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் நிறையா பேர் மேலே. ஸோ அன்லக்கி, நான் அங்கே இல்லாமல் போயிட்டேன். நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன்னா கவுண்டர் கர்ஸ் கொடுத்து இந்த மிஸ்ஸஸ் நாரிஸ் பூனையை காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம ஃபில்ச் இருக்கார்ல, அவருக்கு அப்படியே தலையே சுற்றிடும். அவரோட பூனை அந்த குளத்தில் பார்க்கவே முடியாது. அதனால் பக்கத்தில் இருந்த சேரில் போய் உட்காந்துட்டு முகத்தை மூடிட்டு அழுதுகிட்டு இருப்பார். ஹாரிக்கு ஃபில்ச்சை அந்த டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பாவமாக இருக்கும். ஆனாலும் ஹாரிக்கு சுத்தமாக ஃபில்ச்சை பிடிக்காதான். ஆனால் அந்த டைம் ஃபில்ச்சை பார்க்கும்போது பாவமாக இருக்கும். ஆனால் இப்போது அவன் ஃபில்ச் மேலே பாவப்படுறதை விட்டுட்டு அவன் மேலே தான் பாவப்படணும். ஹாரி மேலே தான் பாவப்படணும்னு நினச்சான். ஏன்னா அந்த டைம் மட்டும் கரெக்டாக டம்பிள்டோர் ஃபில்ச் சொன்னதை நம்பி ஹாரியை ஹாரி தான் அந்த பூனையை கொலை பண்ணான் அப்படின்ற மாதிரி நம்பியிருந்தாருன்னா அவ்வளோதான், ஹாரியை ஸ்கூலை விட்டே எக்ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க. டம்பிள்டோர் அவர் வாய்க்குள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக டிஃப்ரெண்ட்டான வார்த்தைகளெல்லாம் குசுன்னு பேசிக்கிட்டே மிஸ்ஸஸ் நாரிஸா அவரோட மந்திரக்கோள் இருக்குல்ல, அதை வச்சு டேப் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் தட்டிகிட்டு இருந்தார். ஆனால் அந்த மிஸ்ஸஸ் நாரிஸ் எந்திரிக்கவும் இல்லை, எதுவுமே அங்கே நடக்கலை. அது பார்க்குறதுக்கு ஏதோ இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டஃப் பண்ண அனிமல் மாதிரி. அதாவது இந்த அனிமல்ஸ்லாம் இந்த ஒரு மாதிரி பேலஸ்லலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, வேட்டையாடிட்டு வந்திருப்பாங்க. அந்த அனிமலை தோலை உரித்து அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அதை அப்படியே அந்தரத்தில் அப்படியே மாட்டி வச்சுருப்பாங்களே, அதுதான் அந்த ஸ்டஃப்ட் அனிமல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு ரீசெண்டாக அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ண அனிமல் மாதிரியே கிடந்துச்சு. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இதே மாதிரி இன்சிடெண்ட் ஒகடாகுன்ற ஒரு ஊர்லேயும் நடந்திருக்கு. அதுவும் அங்கே நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. அந்த கதையை என்னோடய ஆட்டோபயோகிராஃபிலையும் நான் எழுதியிருக்கேன். நல்ல வேலைக்கு அந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் நான் என்னோட மந்திரம் போட்ட தாயத்தை கொடுத்தனால தான் அந்த ஊரில் அந்த மாதிரி அட்டாக் நடக்கிறதே ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு அவர் ஏதோ உளறிக்கிட்டே இருந்தார். அவரோட ஆஃபீஸ் ரூமில் இருந்த வாலில் ஃபுல்லாக அவரோட ஃபோட்டோஸாக தானே இருக்கும். அந்த ஃபோட்டோஸில் இருந்த லாக்கெட்ஸும் இவர் பேசுகிற எல்லாத்துக்குமே ஆமான்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு லாக்கெட் அவரோட தலையில் ஹேர் ரோலர் போட்டிருந்தாரு. இப்போ நாங்கள் இந்த கேர்ள்ஸ்லாம் போடுவோம்ல, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா அந்த ஹேர் ரோலரை வச்சு அது மேலே நெட்டை போட்டு கவர் பண்ணி
அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அது நல்லா கேர்லாக அழகாக இருக்கும், அதுக்காக போடுவோம். அதே மாதிரி அதில் ஒரு லாக்கெட் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபில் அதை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தார். கடைசியாக டம்பிள்டோர் நிமிருவார். ஆர்கஸ், உங்கள் பூனை இன்னும் இறக்கலை அப்படின்னு சாஃப்டாக சொல்வார். லாக்கெட் அப்போது இந்த மாதிரி எத்தனை கொலைகளை வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கேன்னு விரல் விட்டு எண்ணி அதை சொல்லிட்டு இருப்பாரா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார். இன்னும் இறக்கலையா அப்படின்னு ஃபில்ச் வந்து எந்திரிச்சு வேக வேகமாக வந்துட்டு மிஸ்ஸஸ் நாரிஸை தடவி கொடுப்பாரு. ஆனால் அது ஏன் இன்னும் இப்படி ஸ்டிஃபாக ஃப்ரீஸ் ஆன மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்பாரு. இதை கல்லாக்கியிருக்காங்க அப்படின்னு டம்பிள்டோர் சாஃப்டாக சொல்வார். ஓ, நானும் அதை தான் நினச்சேன் அப்படின்னு லாக்கெட்டும் சொல்வார். ஆனால் எப்படின்னு தான் எனக்கு தெரில அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரா. அவனை கேளுங்க அப்படின்னு ஃபில்ச் வந்து பயங்கரமாக ஹாரியை பார்த்து கத்துவார். ஆர்கஸ், எந்த ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும் இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது அப்படின்னு டம்பிள்டோர் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார். டார்க் மேஜிக்கில் அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்கனால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அதாவது தீய மந்திர சக்திகள் இருக்குல்ல, அதில் அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்கனால தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். அவன் தான் பண்ணான்னு ஃபில்ச் நான்ஸ்டாப்பாக கத்திகிட்டே இருப்பார். அவன் அந்த செவத்தில் என்ன எழுதியிருந்தான்னு பார்த்தீங்களே, அவன் பார்த்துட்டான். அவன் என்னோட ஆஃபீஸில், அவனுக்கு தெரியும் நான் அப்படின்னு ஃபில்ச் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக கோவமாக ரொம்ப ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு பேசுவார். நான் ஒரு ஸ்கியூப்ன்றது அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிப்பார். நான் மிஸ்ஸஸ் நார்ஸை தொட்டதே இல்லை அப்படின்னு ஹாரியும் பயங்கரமாக கத்துவான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அங்கே இருந்த எல்லாருமே அவனவே பார்த்துட்ருப்பாங்களா, இன்க்ளூடிங் அந்த லாக்கெட்டோட ஆஃபீஸில் அவரோட செவத்தில் இருந்த அவரோட ஃபோட்டோஸ்குள்ள அந்த லாக்கெட்ஸும் எல்லாருமே வந்து ஹாரியை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கியூப்னால் என்னன்னு கூட தெரியாது அப்படின்னு ஹாரி கத்துவான். பொய் சொல்கிறான் அப்படின்னு ஃபில்ச் பயங்கரமாக கத்துவார். அவன் என்னோட குவிக் ஸ்பெல் லெட்டர் எடுத்து ரீட் பண்ணியிருக்கான் அப்படின்னும் கத்துவார். உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் பேசுகிறேன் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு ஸ்னேப் வந்து சொல்வாரா. ஹாரிக்கு அப்போ நல்லாவே தெரியும். ஏன்னா இவர் வந்து எப்படி இருந்தாலும் ஹாரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பேச போகிறதில்ல அப்படின்னு. பாட்டரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சிம்பிளாக தப்பான நேரத்தில் தப்பான இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவரோட வாயில் வந்து லைட்டாக ஒரு மாதிரி புன்முறுவலாக அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிரிப்பை வேற போட்டுட்ருக்க மாதிரி ஹாரிக்கு தெரியும். ஆனால் இதனால் அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தேகமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எதுக்கு அப்ஸ்டேர்ஸில் இந்த காரிடாரில் இருந்திருக்காங்க, எதுக்காக அவங்க ஹாலோவின் ஃபீஸ்டில் இல்லை அப்படின்னு ஸ்னேப் கேட்பார். ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் அந்த டெத் டே பார்ட்டிக்கு போயிருப்பாங்களே, இறந்த நாள் பார்ட்டிக்கு, அங்கே போனதை பற்றின எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிகிட்டு இருக்குங்க. அங்கே நூற்றுக்கணக்கான ஆவிங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலே தெரியும் நாங்கள் அங்கே தான் இருந்தோன்னு அப்படின்னு 3 பேருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எதுக்காக நீங்கள் திரும்பவும் ஃபீஸ்ட்டை அதை முடிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னு ஸ்னேப் கேட்பார். அவரோட பிளாக் கலர் ஐஸ் இருக்கும்ல, அது அங்கே இருந்த கேண்டில் லைட்டில் நல்லா ஜொலிச்சுட்ருக்கும் அவர் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தபோது. ஏன்னா இவனுங்களை எதுலையாவது மாட்டி விடணுன்னே அவர் அந்த மாதிரி வீம்புக்குனால புஷ் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபீஸ்ட் அட்டன் பண்ணாமல் எதுக்காக அவங்க உடனே காரிடாருக்கு மேலே போகணும் அப்படின்னு கேட்பாரு. ரானும் ஹெர்மாயினியும் ஹாரி அப்படியே பார்ப்பாங்க. ஏன்னா அப்படின்னு ஹாரி வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆயிரும். இப்போ இவங்க கிட்டக்க வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, அதனால தான் நான் மேலே ஓடினேன், அது வந்து இந்த மாதிரி கொலை பண்ணுது அப்படி இப்படிலாம் கேட்டுச்சு, ஆனால் அது எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சு, அதனால தான் நான் இப்படி மேலே ஓடினேன்னு சொன்னாலும் யாரும் அவனை நம்ப போகிறதில்ல. அதனால அவன் என்ன சொல்லிடுவானா, எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால நாங்கள் டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மேலே பெட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் டின்னர் கூட சாப்பிடாமையா அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரு. அவரோட முகத்தில் ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஸ்மைல் இருக்கும். கண்டிப்பாக ஆவிங்களாம் நம்மளை மாதிரி லிவிங் பீப்புள் சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டை பார்ட்டிஸில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார். எங்களுக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னு ரான் சொல்லுவான். ஆனால் அவனோட வயிற்றுக்குள்ளே பசியில் வந்து கடமுடன் சத்தம் கேட்கும்ல, அது வெளியிலவே நல்லா கேட்கும். அது கேட்டுட்டு இருந்துச்சா ஸ்னேப்போட அந்த நாஸ்டியான ஸ்மைல் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஹெட் மாஸ்டர், பாட்டர் முழுசாக உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். அதனால் பாட்டருக்கு இருக்கிற சர்டைன் ப்ரிவிலேஜஸ்லாம் அவன் முழு ஸ்டோரியை சொல்கிற வரைக்கும் நம்ம கட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவன் முழுசாக ஹானஸ்ட்டாக எல்லாத்தையும் சொல்கிற வரைக்கும் கிரிஃபண்டோர் க்யூடிச் டீமில் அவனை விளையாட விடக்கூடாது அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு இருப்பாரா. சீரியஸ்லி செவரஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் கடுப்பாவாங்க. இந்த பையனை க்யூடிச் விளையாட விடாமல் பண்ணுறதுக்காக இங்கே எந்த ஒரு ரீசனுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, அவன் அந்த பூனையை அவனோட ப்ரூம் ஸ்டிக்கால் தலையில் அடித்தானா, அது மட்டும் இல்லாமல் பாட்டர் தான் இங்கே எல்லா தப்பும் பண்ணியிருக்கான்ட்டு இங்கே எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. டம்பிள்டோர் ஹாரியை வந்து நல்லா உத்து பார்த்துட்டே இருப்பாரா. அவரோட அந்த லைட் ப்ளூ கலர் ஐஸ் இருக்கும்ல, அது வந்து ஃபுல்லாக ஹாரியை வந்து
ஏதோ எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி இருந்தது. அவர் அந்த மாதிரி பார்த்துட்ருப்பாரு ஹாரியை. தப்பு பண்ணலைன்னு அவங்க நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க நிரபராதி தான் செவரஸ் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார். ஸ்னேப் பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி இருந்தார். ஃபில்ச்சும் அப்படி தான் இருந்தார். என்னோட பூனையை கல்லாக்கியிருக்கான் அப்படின்னு பயங்கரமாக கத்துவார். அவரோட கண்ணெல்லாம் அப்படியே வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு கத்துவார். அதை க்யூர் பண்ணிடலாம் ஆர்கஸ் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப பேஷண்ட்டாக சொல்வார். ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் ரீசெண்டாக மேண்ட்ரிக்ஸ் செடிகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அதோட ஃபுல் சைஸுக்கு வளர்ந்த உடனே அதுலேருந்து நம்ம போஷனை தயாரித்து மிஸ்ஸஸ் நாரிஸை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவார். என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்னு லாக்கெட் வந்து திரும்ப குறுக்கால பேசிக்கிட்டு இருப்பாரு. இது வரைக்கும் நான்லாம் அதை 100 தடவைக்கு மேலே பண்ணியிருக்கேன். என்னோட தூக்கத்திலே நான்லாம் ஈஸியாக மேண்ட்ரைக் செடிங்களை கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஸ்னேப் பேசுவாரா. அவரோட வாய்ஸே ஒரு மாதிரி எரிச்சலாக கோல்டாக இருக்கும். இந்த ஸ்கூலில் நான் தான் போர்ஷன் மாஸ்டர்ன்றதை யாரும் மறந்துட வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். அங்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக எல்லோரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு டம்பிள்டோர் ஹாரியையும் ரானையும் ஹெர்மாயினியும் பார்த்து சொல்லுவாங்க. அவங்க 3 பேரும் வேக வேகமாக அங்கேருந்து ஆக்சுவலி அவங்க ஓடி அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேக வேகமாக ஓடி வந்து லாக்கெட்டோட ஃப்ளோர் இருந்துச்சுல, அந்த ஃப்ளோருக்கு மேலே அந்த ஃப்ளோருக்கு மேல் ஃப்ளோருக்கு ஓடி வந்துடுவாங்க. அங்கே ஒரு எம்டி கிளாஸ் ரூம் இருந்துச்சா, அதுக்குள்ளே அவங்க வேகமாக போய் கதவை அடிச்சுட்டு ஹாரி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே ரானே ஹெர்மாயினியும் பார்த்து பேச ஆரம்பிப்பான். நான் அவங்கக்கிட்ட எனக்கு கேட்ட வாய்ஸை பற்றி சொல்லியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பான். நோ அப்படின்னு ரான் வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் படாமல் சீக்கிரமாக சொல்லுவான். இந்த மாதிரி யார் காதுக்கும் கேட்காத வாய்ஸ் உன் காதுக்கு கேட்குதுன்றது நல்ல சைனே இல்லை ஹாரி. ஈவன் இந்த மாதிரி மந்திர உலகத்துலேயும் அதெல்லாம் நல்ல சைனே கிடையாது அப்படின்னு ரான் சொல்லுவானா. ரான் பேசுனது வந்து ஹாரிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஆனால் நீ என்னை நம்புறதானே அப்படின்னு ஹாரி கேட்பான். அஃப்கோர்ஸ் ஆமாம் அப்படின்னு ரான் வேகமாக சொல்லுவான். ஆனால் நீயே இதை ஒத்துக்கணும், இதெல்லாம் ரொம்ப வியர்டாக இருக்குல்ல அப்படின்னு ரான் சொல்லுவான். ஆமாம் எனக்கே இது வியர்டாக தான் இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்க எல்லாமே ரொம்ப வியர்டாக தான் இருக்குது. அந்த செவத்தில் என்ன எழுதியிருந்தாங்க, ஏதோ சேம்பர்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, ஏதோ அந்த ரகசிய அறை ஓப்பன் ஆகிருக்குன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். எனக்கு இப்போதான் இது ஞாபகமே வருது. என்கிட்ட ஆல்ரெடி இந்த கதை, அதாவது இந்த ரகசிய அறை ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற கதையை யாரோ முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் பில்லா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லுவான். ஆமாம், ஃபஸ்ட்டு அந்த ஸ்கியூப்னா என்ன கன்றாவி அப்படின்னு ஹாரி கேட்பான். ஹாரி வந்து அதை கேட்டோடனே ரானுக்கு வந்து சிரிப்பை அடக்க முடியாது. வாயை மூடிட்டே சிரிச்சிட்ருப்பானா. ஹாரிக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எதுக்கு நான் இப்போ சிரிச்சிட்ருக்கான்னு. வெல், அது சிரிக்க வைக்கிற விஷயம்லாம் கிடையாது. ஆனாலும் எனக்கு ஃபில்ச்சர் நினச்சா சிரிப்பாக இருக்குது அப்படின்னு ரான் சொல்லிகிட்டே இழுத்துட்டே பேசிகிட்டு இருப்பான். ஸ்கியூபுன்றவங்க விசார்டிங் ஃபேமிலியில் பிறந்தும் அவங்களுக்கு எந்த ஒரு மேஜிக் பவருமே இல்லாமல் இருக்கும். மந்திரவாதி குடும்பத்தில் பிறந்தும் அவங்களுக்கு வந்து மந்திர பவர் இருக்கும்ல, மேஜிக் பவர், அது வந்து இருக்காது. அவங்கள தான் ஸ்கியூபுன்னு சொல்லுவாங்க. லைக் மகிள்ஸ் பேரண்ட்ஸ்க்கு பிறந்து விசார்ட்ஸாக இருப்பாங்களா, அவங்களுக்கு நேராக ஆப்போசிட் மாதிரி. ஆனால் ஸ்கியூப்ஸ் குவைட் அன்யூஷுவல் அப்படின்னு ரான் சொல்லுவான். அவர் குவிக்ஸ்பெல் கோர்ஸை படிக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் ஸ்கியூபாக தான் இருக்கணும். எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது, அவர் எதுக்காக இங்கே இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரொம்ப வெறுத்துட்ருக்காருன்னு அப்படின்னு ரான் வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான். அப்போ வந்து அங்கே கிளாக் இருக்குல்ல, அது அடிக்கிற சத்தம் எங்கேயோ கேட்கும். மிட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நாம் ஃபஸ்ட்டு பெட்டுக்கு போயிடுவோம், இல்லாட்டி ஸ்னேப் இங்கே வந்து நம்மளை பார்த்தாருனா வேறு எதுலையாவது மாட்டி விட்டுட்ருப்பாரு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அடுத்த சில நாட்களுக்கு ஸ்கூலில் இருந்த எல்லாருமே மிஸ்ஸஸ் நாரிஸ் மேலே நடந்த அட்டாக் பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஃபில்ச் வந்து அந்த அட்டாக் நடந்த இடத்துலையே தான் உட்காந்துட்டு இருந்தார். அவர் என்ன நினச்சாருனா, திரும்ப அந்த அட்டாக்கர் வந்து கண்டிப்பாக அந்த அட்டாக் நடந்த சீனுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தார். ஃபில்ச் அந்த செவத்தில் எழுதியிருந்த மெசேஜை மிஸ்ஸஸ் கோவர்ஸ் ஆல் பர்பஸ் மேஜிக்கல் மெஸ் ரிமூவர் பவுடரை வச்சு தொடச்சிக்கிட்டே இருந்தார். அது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் ஹார்பிக் ரின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, ஏதாவது க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் மாதிரி, அது மாதிரி அவங்க மேஜிக்கல் வேர்ல்டில் மிஸ்ஸஸ் கோவர்ஸ் ஆல் பர்பஸ் மேஜிக்கல் மெஸ் ரிமூவர்னு ஒரு பவுடர் இருக்கும். அந்த பவுடர்லையும் லைக் அந்த ரிமூவர்லையும் எப்படின்னா மேஜிக் கலந்துருப்பாங்க. அது மூலியமாக எதை வேணாலும் மெஸ் நடந்தது எதை வேணாலும் க்ளீன் பண்ணலாம். அதை வச்சு அவர் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாரா. அதை வந்து ஹாரி பார்ப்பான். ஆனால் அவர் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த எழுத்து வந்து அழியவே இல்லை. அது வந்து ஃபுல்லாக இன்னும் ஷைனிங் ஆகிட்டு தான் இருந்துச்சு அந்த வாலில். ஃபில்ச் வந்து அந்த அட்டாக் நடந்த சீனை காட் பண்ணாமல் இருந்த போது என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த காரிடோர்லேயே சுற்றி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருப்பார். அவரோட கண்ணெல்லாம் நல்லா செவந்து போயிருக்கும்.
அன்சஸ்பெக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மேலே சந்தேகமே பட முடியாது. ஆனாலும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி தேவையே இல்லாத சப்ப விஷயத்துக்கெலாம் டிடென்ஷன் கொடுத்துட்ருப்பார். என்ன மாதிரி விஷயம்னா, நீ வந்து சத்தமாக மூச்சு விடுற, நீ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் சப்ப விஷயத்துக்கெலாம் டிடென்ஷன் கொடுத்துட்ருந்தாரு. ஆனால் நடந்த இந்த எல்லா விஷயத்துலையும் இந்த மிஸ்ஸஸ் நாரிஸ்க்கு அட்டாக் நடந்திருக்கும்ல, அந்த விஷயத்தில் ஜின்னி பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. ஏன்னா அவள் வந்து ஒரு கேட் லவர் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். உனக்கு மிஸ்ஸஸ் நாரிஸை பற்றி எதுவுமே சுத்தமாக தெரியல அப்படின்னு ரான் வந்து ஜின்னியை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், அது இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா ஜின்னியோட உதடெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹாக்வர்ட்ஸ்லலாம் நடக்காது எப்போவுமே அப்படின்னு ரான் ஜின்னியை சமாதானப்படுத்திட்டு இருந்தான். இதை பண்ண அந்த கிறுக்கனை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் அவனை கண்டுபிடிச்சி இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணுறதுக்குள்ளே ஃபில்ச்சையும் அவன் கல்லாக்கிட்டானா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா ஜின்னி ஷாக் ஆகி ஒரு மாதிரி அழுகிற ரேஞ்சுக்கு போயிடும். ரான் சும்மா நான் ஜோக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு திரும்பவும் அதை சமாதானப்படுத்திட்டு இருப்பான். இந்த நடந்த அட்டாக் ஹெர்மாயினியையும் எஃபெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவள் யூஸ்வலாக மோஸ்ட்லி புக் தானே ரீட் பண்ணிகிட்டு இருப்பாள் அவளோட ஃப்ரீ டைமில். ஆனால் இப்போ என்னடானா அவள் புக் ரீட் பண்ணுறது தவிர வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. ரானும் ஹாரியும் அவகிட்ட ஏதாச்சும் பேசினாலும் திரும்பி பதிலுக்கு எதுவுமே பேசுகிறதே இல்லை. அப்படி அவள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கான்னு கேட்டாலும் அவள் சொல்லவும் இல்லையா. ஆனால் வந்த வெனஸ்டே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. ஹாரி வந்து போர்ஷன்ஸ் கிளாஸில் ஸ்னேப் வந்து ஹாரியை பிடிச்சி வச்சுருப்பாரு. ஏன்னா அவரோட டெஸ்க் ஃபுல்லாக டியூப் பாம்ஸாக அந்த புழுவாக சிந்தி இருக்குமா, அதை தொடச்சிட்டு போன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி வச்சுருவாரா. அவன் அதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு வேகமாக கிரேட் ஹாலில் வந்து சாப்பிட்டுட்டு ரானை பார்க்குறதுக்கு லைப்ரரிக்கு போவானா. அங்கே வந்து ஜஸ்டின் ஃபின்ச் ஃப்ளெச்லி இருக்கான்ல, அந்த ஹெர்பாலஜி கிளாஸில் பார்த்த அந்த ஹஃபில் பஃப் பையன், அவன் ஆப்போசிட்டில் வந்துட்டுருப்பான். அந்த பையனை பார்த்து ஹாரி ஹலோன்னு சொல்கிறதுக்கு தான் வாய திறப்பான். ஆனால் அந்த பையன் ஹாரியை பார்த்தோன்னே ஆப்போசிட் டைரெக்ஷனில் குடுகுடுன்னு ஓடி போயிடுவான். ரான் லைப்ரரியில் கடைசி அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருந்ததை ஹாரி பார்ப்பான். அவன் அங்கே உட்காந்துட்டு அவனோட ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் ஹோம்ஒர்க் இருக்கும்ல, ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அளந்துக்கிட்டு இருப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் அவள் எடுக்கிற ப்ரொஃபஸர் பேர் ப்ரொஃபஸர் பின்ஸ். அவரை பற்றியும் நம்ம ஹாரி ஃபஸ்ட் இயர் இருந்த புக்லேயே நம்ம பார்த்துருப்போம். அவர் வந்து ஒரு ஆவி தான், அவர் ஆவியாக இருக்கார். அவர் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் சொன்னேன்ல, ரான் அவனோட ஹோம்ஒர்க்கை அளந்துக்கிட்டு இருப்பான்னு. என்னது அளந்துட்டுருக்கானா அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்னென்னா ப்ரொஃபஸர் பின்ஸ் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் மிடிவல் அசம்பிளி ஆஃப் யூரோப்பியன் விசார்ட்ஸ், அதாவது மிடிவல் பீரியடில் நடந்த ஒரு அசம்பிளி, யூரோப்பில் இருக்க மந்திரவாதிகள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு அசம்பிளி மாதிரி நடந்திருக்கும். அதை பற்றி 3 அடிக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர சொன்னார். என்னது 3 அடிக்கா அப்படின்னு தோணும். அவங்க வந்து அங்கே ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட் தானே யூஸ் பண்ணுவாங்க, ரோல் ஆஃப் பேப்பர். ஸோ வந்து 3 அடிக்கு இருக்கிற மாதிரி அவர் வந்து எஸ்ஸே எழுதிட்டு வர சொல்லியிருப்பார். அதை தான் ரான் உட்காந்து அளந்துட்டுருப்பான். என்னால் நம்பவே முடியல, இன்னும் 8 inches நான் எழுத வேண்டியது இருக்குது அப்படின்னு ரான் வந்து ரொம்ப எரிச்சலாக சொல்லிக்கிட்டு இருப்பான் கோவமா. ஹெர்மாயினி 4 feet 7 inchesக்கு எழுதியிருக்கா, இத்தனைக்கும் அவள் ஹேண்ட் ரைட்டிங் குட்டி குட்டியாக வேற எழுதியிருக்கா அப்படின்னு ரான் கத்திக்கிட்டு இருப்பான். ஏன்னா இப்போ நம்ம நிறையா பேஜ் ஆகணும்னா நம்ம வேணும்னே ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து பெருசாக கேப் விட்டு எழுதுவோம்ல. ஆனால் ஹெர்மாயினி குட்டி குட்டியாக எழுதியுமே அது 4 அடி 7 inchesக்கு எழுதி வச்சுருக்கோம். ஆமாம், ஃபஸ்ட்டு அவளை எங்கே அப்படின்னு ஹாரி கேட்பான். கேட்டுகிட்டே மெஷரிங் டேப் எடுத்துகிட்டு அவனோட ஹோம்ஒர்க்கை அன்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே தான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு ரான் அங்கேருந்து ஷெல்ஃப்ஸை கையை காமிச்சு சொல்லிகிட்டு இருப்பான். வேறு ஏதோ ஒரு புக்கை தேடிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ கிறிஸ்மஸ் வரதுக்கு முன்னாடியே இந்த ஹோல் லைப்ரரியில் இருக்க எல்லா புக்கையும் ரீட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான். ஹாரி வந்து ரான் கிட்ட இந்த ஜஸ்டின் ஃபின்ச் ஃப்ளெச்லி இருக்கான்ல, அவனை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி போன விஷயத்த ரான் கிட்ட அவன் சொல்லிகிட்டு இருப்பான். நீ எதுக்கு அதை பற்றிலாம் கேர் பண்ணிகிட்டு இருக்க, அவன் ஒரு லூஸுன்னு நான் முன்னாடியே நினச்சேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு வேகமாக அவனோட எஸ்ஸேல கிறுக்குன்னு கிறுக்கிட்டு இருப்பான். எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக எழுத முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எழுத்தை வந்து வேணும்னே பெருசாக எழுதிட்டு இருப்பான். ஹெர்மாயினி அங்கேருந்து புக் ஷெல்ஃப்ஸ்லேருந்து வெளியில் வரும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அட் லாஸ்ட் ஹாரிக்கிட்டேயும் ரான்கிட்டேயும் பேசுகிறதுக்கு இப்போ அது ரெடியாக இருந்துச்சு. ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி புக்கோட எல்லா காப்பீஸையும் எல்லாருமே எடுத்துட்டாங்க, ஒன்று கூட இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அப்புறம் ரான் பக்கத்தில் வந்து உட்காரும். இதில் 2 weeks வெயிட்டிங் லிஸ்ட் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் ஏன்டா என்னோட ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி புக்கை வீட்டிலே வச்சுட்டு வந்தேன் இருக்கு. ராக்கட்டோட புக்கே எக்கச்சக்கமாக இருந்துச்சு, அதை வைக்கிறதுக்கே என்னோட ட்ரங்க் பெட்டி பத்தலை, அதனால தான் என்னோட ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி புக்கை வீட்டிலே வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கோம்.
உனக்கு இப்போ எதுக்கு அது வேணும் அப்படின்னு ஹாரி கேட்பான். எல்லாத்துக்கும் எதுக்கு இப்போ அது வேணுமோ அதே ரீசனுக்காக தான் எனக்கும் வேணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை பற்றி ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும். அது என்னது அது அப்படின்னு ஹாரி வேகமாக கேட்பான். அது எனக்கு இப்போ சரியாக ஞாபகமே வரமாட்டேது அப்படின்னு ஹெர்மாயினி உதட்ட கடிச்சிட்டே யோசிச்சுட்டு இருக்கோம். அதை பற்றின கதையும் நான் எந்த புக்லேயுமே ரீட் பண்ண முடியல, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹெர்மாயினி, உன்னோட எஸ்ஏவை மட்டும் நான் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் தரியா அப்படின்னு ரான் கெஞ்சி கேட்டுட்ருப்பான் வாட்சை பார்த்துட்டே. முடியாது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹெர்மாயினி சடனாக சொல்லிவிடும். உனக்கு அதை முடிக்கிறதுக்கு 10 நாள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ப்ளீஸ் 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 இன்னும் 2 இன்ச்சஸ் தான் இருக்குது, நான் அதை ரீட் பண்ணிவிட்டு மட்டும் தந்துடுறேன் அப்படின்னு ரான் கேட்பான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே பெல் அடிச்சிடுமா. ரானும் ஹெர்மாயினியும் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ்க்கு நடந்து போகிற வரைக்கும் 2 பேரும் நான் ஸ்டாப்பாக சண்டை போட்டுட்டு திட்டிக்கிட்டு மாற்றி மாற்றி கத்திக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்குங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் பற்றி ஹாரி ஃபஸ்ட் இயரில் இருந்த போதே நம்ம நிறையா பார்த்துருப்போம். அவங்க டைம் டேபிள்லேயே அந்த சப்ஜெக்ட் தான் ரொம்ப ரொம்ப டல்லஸ்டான போரான சப்ஜெக்ட், போரிங்கான கிளாஸ். ப்ரொஃபஸர் பின்ஸ் வந்து ஒரு ஆவியாக இருக்கார். அவர் இறந்து போயிட்டார், ஆனால் ஆவியாக இன்னும் டீச் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கிளாஸில் நடக்கிற ஒரே ஒரு எக்ஸைட்டிங்கான திங் என்னென்னா, அவர் கிளாஸ்க்குள்ளே வரும்போது என்ட்ரி ஆகும்போது டோர் வழியாக வரமாட்டார், ஆனால் அங்கேருந்து பிளாக் போர்டு வழியாக தான் வருவார். அது மட்டும்தான் அங்கே எக்ஸைட்டிங்காக இருக்கும். மித்தபடி எப்போவுமே அந்த கிளாஸ் ரொம்ப போரிங்காக இருக்கும். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இறந்து போனது கூட இன்னும் அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ஒரு நாள் அந்த டீச்சர் ஸ்டாஃப் ரூம் இருக்கும்ல, அங்கே வந்து ஃபயர் பிளேஸ் முன்னாடி உட்காந்துருந்த போது அந்த சேர்ல இறந்து போயிட்டாராமா. ஆனால் வந்து அவர் இறந்ததே தெரியாமல் அவர் பாட்டுக்கு அவர் ஆவி வந்து எந்திரிச்சு திரும்ப கிளாஸுக்கு வந்து பாடம் நடத்திட்டு இருந்தாராம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த ரொட்டீன் மாறவே இல்லை. அதே மாதிரி தான் அவர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காராம். இன்றைக்கும் கிளாஸும் ரொம்பவே எப்பவும் போல் போரிங்காக இருந்துச்சு. ப்ரொஃபஸர் பின்ஸ் அவரோட நோட்ஸை ஓப்பன் பண்ணிட்டு ரீட் பண்ண ஆரம்பிப்பார். அவர் வாசிக்கிறது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஏதோ பழைய வேக்கம் கிளீனர் இருக்கும்ல, அதுலேருந்து வர சத்தம் மாதிரி இருக்கும் அவரோட வாய்ஸு. அங்கே இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா அந்த கிளாஸில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பப்போ அவர் இந்த பேர் அப்புறம் டேட்லாம் சொல்வார்ல, ஹிஸ்ட்ரினாலே எப்படி ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்னாலே ஃபுல்லாக நிறையா பேர்லாம் வரும், டேட்ஸ்லாம் வரும். அதை மட்டும் நோட் பண்ணுறதுக்கு அப்பப்போ எந்திரிச்சு அதை நோட் பண்ணிட்டு திரும்பவும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவர் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1/2 அன் ஹவராக நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருந்தாரா. ஆனால் அந்த கிளாஸில் இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு விஷயம் அப்போ நடக்கும். என்னன்னா, ஹெர்மாயினி கையை தூக்கும். ப்ரொஃபஸர் பின்ஸ் அப்போ இன்டர்நேஷ்னல் வார்லாக் கன்வென்ஷன் ஆஃப் 1289 1289 நடந்த இன்டர்நேஷ்னல் வார்லாக் கன்வென்ஷனை பற்றி லெக்சர் எடுத்துகிட்டு இருப்பாரா. ரொம்ப போரிங்காக லெக்சர் எடுத்துகிட்டு இருப்பார். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்ப்பார் ரொம்ப ஆச்சரியமாக. மிஸ் அப்படின்னு யோசிப்பாரா. கிரேஞ்சர் ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லணும். நீங்கள் எங்களுக்கு சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா அப்படின்னு ஹெர்மாயினி நல்லா கிளியரான வாய்ஸில் கேட்கும். டீன் தாமஸ் இருக்கான்ல, அந்த ஹாரியோட ரூமில் இருப்பான்ல டார்மிட்டரியில், அந்த பையன் வெளியில் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஜன்னலுக்கு வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வேறு ஏதோ ஒரு உலகத்தில் உட்காந்துருப்பானா. அவன் சடனாக ஜெர்க்காகி திரும்பி பார்ப்பான். லாவெண்டர் ப்ரௌன் இருக்குல்ல, அது தலையில் கையை வச்சுட்டு எதையோ அப்படியே தூங்கிட்டு இருக்குமா. அதுவும் ரொம்ப ஜெர்க்காகி இப்படியே நிமிர்ந்து பார்க்கும். நெவிலும் இந்த பக்கம் ஜெர்க்காகி நிமிர்ந்து பார்ப்பான். ப்ரொஃபஸர் பின்ஸ் அப்படியே கண்ணை சிமிட்டுவார். என்னோட சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அப்படின்னு அவரோட ட்ரையான வாய்ஸில் பேசுவார். நான் ஃபேக்ட்ஸாக இருக்கிறத பற்றி மட்டும்தான் மிஸ் கிரேஞ்சர் பேசுவேன். அதாவது உண்மையாக நடந்திருக்கும்ல. ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஹிஸ்ட்ரி லெசனில் ஃபுல்லாகவே இந்தந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூவன் பண்ணப்பட்டதை பற்றி தான் அவங்க பேசுவாங்க. அதனால் அவர் அப்படி சொல்லிவிட்டு, நான் புராண கதைகளையும் கட்டுக்கதைங்களை பற்றிலாம் நான் பேச மாட்டேன், நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட த்ரோட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அந்த வார்லாக் கன்வென்ஷன் இருக்குல்ல, அதை பற்றியே திரும்ப பேச ஆரம்பிச்சிருவார். செப்டம்பர் மாதம் அந்த வருஷம் என்ன நடந்துச்சுன்னா, சப் கமிட்டி ஆஃப் சாட்டினிட்டின்னு பேசிகிட்டு இருக்கும் முறை ஸ்டாப் பண்ணிடுவார். ஏன்னா ஹெர்மாயினி வந்து அதோட கையை தூக்கி நல்லா ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு இருக்கோம். மிஸ் கிராண்ட் அப்படின்னு அதோட பேரை வேற தப்பாக கூப்பிட்டுட்டு இருப்பார். ப்ளீஸ் சார், மோஸ்ட்லி இந்த மாதிரி கட்டுக்கதைகள் புராண கதைங்களெல்லாம் ஏதாவது ஒரு ஃபேக்ட் இருக்கும்ல அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். ப்ரொஃபஸர் பின்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமாக ஹெர்மாயினியை பார்ப்பார். ஏன்னா ஹாரிக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிச்சு, இது வரைக்கும் அவரோட கிளாஸில் எந்த ஸ்டூடெண்ட்டும் அவர் உயிரோடு இருந்தபோதும் சரி அவர் இறந்ததுக்கப்புறமும் சரி இந்த மாதிரி இன்டரப்ட் பண்ணி டவுட்ஸோ கொஷின்ஸோ கேட்டதில்லை அப்படின்னு. அப்படின்னு ப்ரொஃபஸர் பின்ஸ் ஸ்லோவாக பேச ஆரம்பிப்பார்.
நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் நல்லா ஹெர்மைனியை உத்து பார்த்துட்ருப்பாரு. அதில் நல்லாவே தெரியும் அவர் இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்தளவுக்கு கவனித்ததே கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவர் பாட்டுக்கு வருவார், லெசன் நடத்திக்கிட்டே இருப்பார், போரிங்காக இருக்கும், யாரையும் அவர் கண்டுக்கவும் மாட்டாரா. அதனால் இப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு ஹெர்மைனியை நல்லா உத்து பார்த்துட்டு இருந்தார். நீங்கள் சொன்ன அந்த கதை ரொம்ப சென்சேஷ்னலானது, ஆனால் ரொம்ப முட்டாள்தனமானதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அங்கே கிளாஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொஃபஸர் பின்ஸை ரொம்ப சீரியஸாக கவனித்து கேட்டுட்ருப்பாங்க. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருப்பாங்களா. அது வந்து ப்ரொஃபஸர் பின்ஸுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவர் கிளாஸில் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அவரை கவனித்ததே இல்லைல்ல, அதனால அவருக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, வெரி வெல் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிப்பார். லெட்ஸ் சி த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஹாக்வர்ட்ஸை 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த 4 பெரிய மந்திரவாதிகளும் சூனியக்காரிகளும் தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதோட டேட் வந்து சர்டைனாக அந்த ப்ரிசைஸான டேட் என்னன்னு தெரியல. நம்ம ஸ்கூலில் இருக்க 4 ஹவுசஸ் நேம் அவங்க 4 பேரோட நேமை வச்சு தான் இருக்குது. காட்ரிக் கிரிஃபண்டோர், ஹெல்கா ஹஃபில்பஃப், ரோவனா ராவன்க்ளா அண்ட் சலசார் ஸ்லிதரின். அவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த கேஸ்டில் மகிள்ஸுங்க கண்ணுக்கு படாமல் ரொம்ப தூரத்துலேயும் அவங்க கண்ணிலே படாத மாதிரி கட்டினாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் காமன் பீப்புள், அதாவது மகிள்ஸ், நம்மளை மாதிரி மேஜிக் செய்கிறவங்கள பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. அதனால நிறைய விச்சஸையும் விசார்ட்ஸையும் அவங்க பர்சிக்யூட் பண்ணாங்க. விச் மீன்ஸ் அந்த டைமில் மகிள்ஸ் விச்சஸையும் விசார்ட்ஸையும் கொண்டிருக்காங்க பயங்கரமாக. தேடி தேடி கொள்ளுவாங்களா, அந்த மாதிரிலாம் கொண்டிருக்காங்க அவங்களுக்கு பயந்துட்டு, மந்திரம் செய்கிறவங்களுக்கு பயந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக அப்படி அமைதியாகி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் பேச ஆரம்பிப்பார். கொஞ்சம் வருஷத்துக்கு ஃபவுண்டர்ஸ் எல்லாமே, விச் மீன்ஸ் அந்த 4 பேரும் ரொம்பவே ஒற்றுமையாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நம்மளோட ஹோல் கண்ட்ரியில் இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ், அதாவது அவங்களாம் வந்து மேஜிக் சைன்லாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும்ல, அந்த மாதிரி பிறந்ததுலேருந்தே மேஜிக் பண்ணுற குழந்தைங்களை போய் நம்ம கேஸ்டிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக. பட் கொஞ்ச நாளில் அவங்க எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சலசார் ஸ்லிதரின் ஹாக்வர்ட்ஸில் படிக்க வர பிள்ளைங்க எல்லாரும், யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஹோல் ஃபேமிலியாக ஆல் மேஜிக்கல் ஃபேமிலியாக இருக்கணும்னு தான் அவர் விருப்பப்பட்டார். மகள் பேரண்ட்ஸ்க்கு பிறக்கிற குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கவே கூடாதுன்னு அவர் சொன்னார். ஏன்னா அவர் மகிள்ஸை வந்து சுத்தமாகவே நம்பலை, அவங்கள ரொம்பவே வெறுத்தார். இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய வாக்குவாதமாகி கிரிஃபண்டோருக்கும் ஸ்லிதரினுக்கும் ரொம்ப சண்டையாகி ஸ்லிதரின் ஸ்கூலை விட்டே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்ப்பார். அவருக்கு வந்து உதடெல்லாம் அப்படியே சுருங்கும். ஹிஸ்ட்ரியில் இருக்க ரிலேயபிள் ஃபேக்ட்ஸ் இதை தான் சொல்லுது. ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு சில கட்டுக்கதைகளும் புராண கதைகளும் உலாவிக்கிட்டு இருக்கு. அதுதான் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ். அந்த கதை என்ன சொல்லுதுன்னா, ஸ்லிதரின் நம்ம கேஸ்டிலுக்குள்ளே ரகசியமாக ஒரு சேம்பரை, ஒரு அறையவே கட்டியிருக்காரு. ஆனால் அதை பற்றி மித்த எந்த ஃபவுண்டர்ஸ்க்குமே தெரியாது. விச் மீன்ஸ் காட்ரிக் கிரிஃபண்டோருக்கும் தெரியாது, ரோவனா ராவன்க்ளாக்கும் தெரியாது, ஹெல்கா ஹஃபில்பஃப்க்கும் தெரியாது. சலசார் ஸ்லிதரின் அந்த ரகசிய சேம்பரை சீல் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அவரோட உண்மையான வாரிசு இந்த ஸ்கூலுக்கு வரும்போது தான் அந்த ரகசிய அறை திறக்கப்படும். அதாவது அவரோட உண்மையான வாரிசுனால மட்டும்தான் அந்த ரகசிய அறை திறக்கவே முடியும். அப்படி அந்த ரகசிய அறை திறக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அந்த பயங்கரமான விஷயம் வெளியில் வந்து இந்த ஸ்கூலில் படிச்சுட்ருக்க, ஹாக்வர்ட்ஸில் படிச்சுட்ருக்க அன்வர்த்தியான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கள, விச் மீன்ஸ் சலசார் ஸ்லிதரின் நினைக்கிற இந்த ஸ்கூலுக்கு தகுதியே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களெல்லாம் அது வந்து கொன்றும், அவங்களாம் இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து ப்ரொஃபஸர் பின்ஸ் சொல்லி முடிப்பார். அங்கே கிளாஸில் இருந்த எல்லாருமே அந்த ஸ்டோரியை கேட்டு முடித்த உடனே ரொம்பவே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருப்பாங்க. எப்போவுமே அவங்க இருப்பாங்களோ தூக்கத்தில் சைலண்ட்டாக இருப்பாங்களா, அந்த மாதிரி கிடையாது. ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக, ஒரு மாதிரி பயமாக, அந்த மாதிரி அவங்க வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க. ப்ரொஃபஸர் பின்ஸ் இன்னும் அதை பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்வாருன்ற மாதிரியே பசங்க வந்து ரொம்ப ஆவலாக சைலண்ட்டாக அவர் வாயை பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் பின்ஸுக்கு அது எரிச்சல் ஆயிரும். இந்த முழு கதையுமே ஒரு சரியான நான்சென்ஸ், இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, நிறையா மந்திரவாதிகளும் சூனியக்காரிகளும் இந்த ஹோல் ஹாக்வர்ட்ஸை அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க,
இந்த ஸ்கூலில் அப்படிப்பட்ட ஒரு ரகசிய அறையே இல்லை. அதெல்லாம் சும்மா இங்கே இருக்கிற பசங்களை வம்புழுக்கிறதுக்கும் பயமுறுத்துறதுக்கும் அளந்து விடப்பட்ட கதைகள், அவ்வளோதான் அப்படின்னு ப்ரொஃபஸர் பின்ஸ் பேசி முடிப்பார். ஹெர்மாயினி திரும்பவும் கையை தூக்கும். சார், அந்த ரகசிய அறைக்குள்ளே ஏதோ பயங்கரமான விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்னது அப்படின்னு கேட்கும். எல்லாரும் என்ன நம்புகிறாங்கன்னா, அந்த அறைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அதை ஸ்லிதரினோட உண்மையான வாரிசுனால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரொஃபஸர் பின்ஸ் அவரோட ஆஸ் யூஷுவல் ட்ரையான வாய்ஸில் பேசி சொல்லி முடிப்பார். அங்கே கிளாஸில் இருந்தவங்க எல்லாருமே இப்படி திரும்பி ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதெல்லாம் உண்மையே கிடையாது, வெறும் கட்டுக்கதைங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் பின்ஸ் எரிச்சலாக அவரோட நோட்ஸ் இருக்கும்ல அதை திருப்பிட்டுருப்பாரு. அங்கே ஒரு சாம்பரும் கிடையாது, மான்ஸ்டரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பட் சார் அப்படின்னு சீமஸ் பேச ஆரம்பிப்பான். அந்த சாம்பரை ஸ்லிதரினோட உண்மையான வாரிசுனால தான் ஓப்பன் பண்ண முடியும்னா, அதனால தான் இன்னும் அதை யாருனாலையும் கண்டே பிடிக்க முடியல அப்படி தானே அப்படின்னு கேட்பான். நான்சென்ஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் பின்ஸ் ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஒரு டோனில் சொல்லுவார். இதில் சீமஸோட பேரை வேற தப்பாக வேற சொல்லுவார், ஓ ஃப்ளாஹர்ட்டி அப்படின்ட்டு. ஏன்னா அவர் மோஸ்ட்லி அவங்க கிளாஸில் என்ன நடக்குதுன்னே அவர் கண்டுக்கவே மாட்டார்ல, அதனால் யாரோட பேரும் அவருக்கு தெரியவே தெரியாது. இந்த ஹாக்வர்ட்ஸில் எக்கச்சக்கமாக ஹெட் மாஸ்டர்ஸும் ஹெட் மிஸ்ட்ரஸும் இருந்திருக்காங்க. அவங்கனாலேயே இந்த ஹாக்வர்ட்ஸ்குள்ளே அப்படி இருக்கிற ஒரு சாம்பர், அப்படி இல்லாத ஒரு சாம்பரை கண்டுபிடிக்கவே முடியலனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. பட் ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்வதி பட்டேல் கையை தூக்கும். ஒருவேளை அந்த கதவை டார்க் மேஜிக், தீய மந்திர சக்திகள் போட்டு தான் ஓப்பன் பண்ண முடியுமோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மந்திரவாதி தீய மந்திர சக்திகளை யூஸ் பண்ணாமல் இருக்கிறாருன்றதுக்காக அவருக்கு தீய மந்திர சக்திகள் பற்றி எதுவுமே தெரியாதுன்றது நம்ம முடிவு பண்ணிட முடியாது மிஸ் பெனி ஃபெதர் அப்படின்னு பார்வதி பேரையும் அவர் தப்பாக சொல்லுவார். நான் திரும்பவும் சொல்கிறேன், டம்பிள்டோர் மாதிரி ஒரு மிகப்பெரிய மந்திரவாதினால கூட அதை கண்டுபிடிக்க முடியலனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் இந்த பக்கம் டீன் தாமஸ் இருக்கான்ல, அவனும் பேச ஆரம்பிச்சிடுவான். பட் சார், அதுக்கு ஸ்லிதரின் கூட ரிலேட்டடாக இருக்கணும், அதனால தான் டம்பிள்டோர்னால அதை கண்டுபிடிக்க முடியல போல் அப்படின்னு டீன் சொல்லிட்டு இருப்பானா. பட் ப்ரொஃபஸர் பின்ஸுக்கு இது போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதை நிறுத்துறீங்களா, அது வெறும் கட்டுக்கதை, அந்த மாதிரி ஒரு விஷயமே இங்கே இல்லை. ஸ்லிதரின் அப்படி ஒரு ரகசியமான தொடப்பக்கட்டை வைக்கிற மாதிரி அலமாரியெல்லாம் கட்டினாருன்ட்டு இங்கே எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கதையை நான் ஏன்டா உங்கள்கிட்ட சொன்னேன்ருக்கு. நம்ம இப்போ திரும்ப ஹிஸ்ட்ரிக்கு வருவோமா, சாலிடாக எவிடன்ஸ் இருக்கிறது, நம்புகிற மாதிரி இருக்கிறது, வெரிஃபைடு ஃபேக்ட் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு வருவோமா அப்படின்னு ப்ரொஃபஸர் பின்ஸ் சொல்லி திரும்பவும் அவரோட அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவார். அவ்வளோதான், அடுத்த 5 நிமிஷத்துலேயே கிளாஸ் முன்னாடி தூங்கி வளைஞ்சிட்ருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போய் தூங்கி வளைய ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவாங்க. எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த சலசார் ஸ்லிதரின் சரியான வயசான கிறுக்கன்னு அப்படின்னு ரான் ஹாரிக்கிட்டேயும் ஹெர்மாயினிக்கிட்டேயும் பேசிட்டு வந்துட்டுருப்பான். அவங்க 3 பேருமே அங்கே அந்த காரிடாரில் நடந்து வேகமாக போயிட்டுருப்பாங்களா. அங்கே ஃபுல்லாக ஒரே கூட்டமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பக்கமும் இந்த பக்கம் போயிட்டே இருப்பாங்க. இவங்க போய் கிரிஃபண்டோர் ரூமில் போய் அவங்க ரூமில் போய் பேக்கை வச்சுட்டு டின்னர் சாப்பிட வரணும்ல, அதுக்காக வேகமாக நடந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த ஆள் தான் இந்த பியூர் பிளட் விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணான்ற விஷயமே எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு காசு கொடுத்துருந்தா கூட நான் ஸ்லிதரின் ஹவுஸுக்கு போயிருக்கவே மாட்டேன். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், அந்த சார்ட்டிங் ஹேட் மட்டும் என்னைய ஸ்லிதரின் ஹவுஸில் போட்டிருந்துச்சு, அடுத்த நிமிஷமே ட்ரெயின் ஏறி நான் வீட்டுக்கே போயிருப்பேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு வந்துட்டுருப்பான். ஹெர்மாயினியும் ஆமான்ற மாதிரி தலையாட்டும். ஆனால் ஹாரி எதுவுமே சொல்லலை, ஏன்னா அவன் வயிற்றுக்குள்ளே இப்போ என்னென்னமோ நடந்துகிட்ருக்கோம். இது வரைக்கும் ஹாரி ரான்கிட்டையும் ஹெர்மாயினிக்கிட்டையும் சார்ட்டிங் ஹேட் அவனை சீரியஸாகவே ஸ்லிதரின் ஹவுஸில் தான் போட அப்போ ட்ரை பண்ணும்ல, அதை அவன் சொல்லவே இல்லை இது வரைக்கும். அவனுக்கு இப்போ கூட அது நேற்று நடந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சார்ட்டிங் ஹேட்டை அவன் தலையில் வச்சோடனே அந்த சார்ட்டிங் ஹேட் அவன் காதில் மட்டும், அவன் காதுக்கு கேட்குற மாதிரி மட்டும் பேசுச்சுல, அது அவனுக்கு இன்னமுமே நல்லா ஞாபகம் இருக்குது. உன்னால் ரொம்ப ரொம்ப சிறந்தவனாக ஆக முடியும் தெரியுமா, எல்லாமே உன்னோட தலைக்குள்ளே இருக்குது. நீ ரொம்ப ரொம்ப அந்த சிறந்தவனாக ஆகிறதுக்கு ஸ்லிதரின் ஹவுஸ்னால் மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அந்த சார்ட்டிங் ஹேட் சொன்னது ஹாரிக்கு இன்னும் நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஹாரிக்கு முன்னாடியே ஸ்லிதரின் ஹவுஸோட கேவலமான ரெப்புடேஷன் நல்லாவே தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ரான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருப்பான்ல, இது வரைக்கும் தீய மந்திரவாதிகள் எல்லாத்தையுமே அந்த ஸ்லிதரின் ஹவுஸ் தான் உருவாக்கியிருக்கு அப்படின்றனால அவன் அந்த தொப்பிக்கிட்ட, அந்த சார்ட்டிங் ஹேட் கிட்ட கெஞ்சிட்டு இருப்பான், என்னை ஸ்லிதரின் போட்டுறாத அப்படின்னு. அதனால் அந்த தொப்பியும் ஓகே
நீ அவ்வளோ உறுதியாக இருந்தேன்னா நீ பெட்டர் கிரிஃபண்டோர்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிரிஃபண்டோரில் போட்டுருவோம். இதெல்லாம் யோசிச்சுட்டே ஹாரி கிரேட் ஹாலுக்கு நடந்து வந்துட்டுருப்பான். அப்போது காலின் க்ரீவி இருக்கான்ல, அந்த ஃபர்ஸ்ட் இயர் சின்ன பையன், அவன் வருவானா, ஹாய் ஹாரி அப்படின்னு கத்துவான். ஹலோ காலின் அப்படின்னு ஹாரியும் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவான். ஹாரி ஹாரி என் கிளாஸில் இருந்த ஒரு பையன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் அந்த கிரேட் ஹால்குள்ளே ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு இருப்பாங்களா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பெருசாக இருப்பாங்க பசங்கள்லாம். ஸோ காலின் ரொம்ப சின்னதாக இருப்பான்ல, அதனால அவனால் அங்கே நின்று பேச முடியல. நான் அவனை அப்புறம் பார்க்குறேன் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அவன் கிளாஸில் இருக்க பையன் உன்னை பற்றி என்ன சொல்லிட்டு இருந்தானா அப்படின்னு ஹெர்மாயினி ஆச்சரியமாக கேட்கும். மேபி நான் தான் ஸ்லிதரினோட வாரிசுன்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். அவனோட வயிற்றுலலாம் எதோ நடந்துட்டுருக்கும். ரொம்ப அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போது தான் சடனாக ஹாரிக்கு ஒரு ஞாபகம் வரும். லஞ்ச் சாப்பிட்டுட்டு அவன் லைப்ரரி போன போதும் ஜஸ்டின் ஃபின்ச் ஃப்ளெச்லி இருக்கான்ல, அந்த ஹஃபில் பஃப் பையன், அவனும் ஹாரியை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுவான்ல, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும். மனுஷங்க எல்லாரும் என்னத்தை சொன்னாலும் நம்புவாங்க போல் அப்படின்னு ரான் ரொம்ப டிஸ்கஸ்ட் ஆகி சொல்லிட்டு வந்துட்டுருப்பான். அவங்க அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப காமன் ரூம் கிரிஃபண்டோர் டவர் போகிறதுக்காக மேலே ஏறி படிக்கட்டில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. உண்மையாகவே ஒரு ரகசிய அறை இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ரான் ஹெர்மாயினிக்கிட்ட கேட்டுட்ருப்பான். எனக்கு தெரியல, டம்பிள்டோர்னாலே மிஸ்ஸஸ் நாரிஸை க்யூர் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அதை அட்டாக் பண்ணது ஒரு ஹியூமனாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். அவங்க பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருப்பாங்களா, கார்னரில் திரும்புவாங்க. பார்த்தா அதே சேம் காரிடோர், அன்னைக்கு அட்டாக் நடந்துச்சுல அதே சேம் காரிடோரில் அவங்க நின்றுட்டுருப்பாங்க. அவங்க அப்படியே அங்கே ஸ்டாப் ஆகி அதை பார்ப்பாங்களா, அங்கே இருந்த சீன் அன்னைக்கு நைட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் அந்த கேட் அங்கே உறைஞ்சி போய் அங்கே தொங்காமல் இருந்துச்சுல அந்த டார்ச் லைட்டில். அது மட்டும் இல்லாமல் மித்தபடி எல்லாமே அங்கே சேமாக தான் இருந்துச்சு. த சேம்பர் ஹேஸ் பீன் ஓப்பன்ட் அப்படின்னு அந்த வாலில் எழுதியிருந்துச்சுல, அதுவும் அப்படியே அங்கேயே இருந்தது. ஆனால் அது பக்கத்தில் ஒரு சேர் இருந்தது. அங்கே தான் ஃபில்ச் உட்காந்துட்டு கார்ட் பண்ணிகிட்ருக்காரு போல் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். அவங்க 3 பேரும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. அந்த காரிடாரில் யாருமே இருக்க மாட்டாங்க. நாம் போய் சும்மா பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு ஹாரி கேட்பான். கேட்டுட்டு வேகமாக அந்த சீன் நடந்துச்சுல, அந்த அட்டாக் நடந்துச்சுல, அந்த இடத்துல ஃப்ளோரில் ஏதாச்சும் ஒரு தடயம் இருக்கான்றத உத்து பார்த்துட்ருப்பான். இங்கே பாருங்கள், பெராண்டி வச்ச மாதிரி மார்க்ஸாக இருக்குது, இதோ அங்கேயும் இருக்குது, இதை பாரு ஹெர்மாயினி, இது பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். சொல்லிட்டே ஹாரி வேகமாக எந்திரிச்சு அந்த மெசேஜ் எழுதியிருந்துச்சுல, த சேம்பர் ஹாஸ் பீன் ஓப்பன்ட் அப்படின்னு, அது பக்கத்துலேயே அந்த செவர் பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்கும் பெருசாக. அந்த விண்டோ அந்த கிளாஸ் போட்டு மூடி வச்சுருப்பாங்களா, அது பக்கத்தில் போய் நிற்பான். ஹெர்மாயினி வேகமாக கையை தூக்கி அந்த விண்டோக்கு மேலே காமிக்கும். பார்த்தா அங்கே ஒரு 20 ஸ்பைடர்ஸுக்கு மேலே எக்கச்சக்கமாக வேகமாக வெளியில் போகிறதுக்கு சண்டை போட்டுட்ருக்குங்க. அந்த விண்டோ கிளாஸில் லைட்டாக ஒரு கிராக் இருக்குமா, அதுங்க என்னை வெளியில் விடுங்கடான்ற மாதிரி சண்டை போட்டுட்டு வெளியில் ஓடுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைடர்ஸ்லாம் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஹெர்மாயினி ஆச்சரியமாக கேட்கும். இல்லை, நீ பார்த்துருக்கியா ரான் அப்படின்னு ஹாரி கேட்டுகிட்டே பின்னாடி திரும்பி பார்ப்பான். பார்த்தா ரான் கொஞ்சம் நல்லா தள்ளியே நின்றுட்டுருப்பானா. அவன் எப்படி நின்றுட்டுருப்பானா, அங்கேருந்து அந்த சீன்லேருந்து வேகமாக ஓடி போகணுன்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பயந்துட்டு நர்வஸாக நின்றுட்டுருப்பான். உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஹாரி கேட்பான். எனக்கு ஸ்பைடர்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ரான் ரொம்ப டென்ஸ்டாக சொல்லுவான். எனக்கு முன்னாடி இந்த விஷயமே தெரியாது அப்படின்னு ஹெர்மாயினி ரானை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸாக கேட்கும். நீ நிறையா தடவை போர்ஷன்ஸ்லலாம் நிறைய எக்கச்சக்க டைம் ஸ்பைடர்ஸை யூஸ் பண்ணியிருக்கே அப்படின்னு ரான் கிட்ட கேட்கும். அது செத்து போயிருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ரான் ரொம்ப சீரியஸாக சொல்லுவான். சொல்லிவிட்டு அவன் அந்த விண்டோவே பார்க்க மாட்டான், வேற எங்கேயோ பார்த்துட்ருப்பான். எனக்கு அதுங்க நடக்கிற விதம், மூவ் பண்ணுற விதம்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹெர்மாயினி சிரிச்சிட்ருக்கோம். இது ஒன்றும் சிரிக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு ரான் கோவமாக சொல்லுவான். நான் 3 வயசாக இருக்கும் போது ஃப்ரெட்டோட பொம்மை ப்ரூம் ஸ்டிக்கை உடச்சிட்டேன்னு அவன் என்னோட டெடி பியரை ரொம்ப அழுக்கான பெரிய ஸ்பைடராக மாற்றிட்டான் தெரியுமா. நீயும் ஒரு டெடி பியரை கையில் பிடிச்சிட்டு இருந்த போது அது சடனாக ரொம்ப அசிங்கமான பெருசாக எக்கச்சக்க கால்களை வச்சுருக்க ஸ்பைடராக மாறினா உனக்கு தெரியும் அப்படின்னு ரான் கத்திட்டு ரொம்ப நடுங்கிட்டு நின்றுட்டுருப்பான். ஹெர்மாயினால் ஆப்வியஸாக சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப ட்ரை பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கோம். ஐ திங்க் ரானுக்கு ஸ்பைடர் ஃபோபியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிறையா பேத்துக்கு நம்மளை அறியாமே நிறையா ஒரு சில விஷயத்தில் ஃபோபியாஸ் இருக்கும். இந்த ஃபோபியாஸை பற்றியே டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவே தனியாக போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த ஃபோபியாஸ் இருக்குது நிறையா விஷயங்களில். அதனால் நான் தனியாக அதை பற்றி ஒரு வீடியோவே போடுறேன். சரி, பேச்சை மாற்றலான்னு ஹாரி வேறு விஷயத்த பேச ஆரம்பிச்சிடுவான். அன்றைக்கி ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, யாரோ அதை மாப் போட்டு தொடச்சிட்டாங்க போல் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். இங்கேருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னு ரான் அவனை நார்மல் ஆக்கிக்கிட்டு ஃபில்ச்சோட சேரை தாண்டி ஒரு இடத்த போய் கையை நீட்டி காமிப்பான். இந்த டோருக்கு பின்னாடி இருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டோரில் ஒரு பிராஸ் டோர் நாப் இருக்கும்ல, அதில் வந்து கை வைப்பான். ஆனால் டக்குன்னு வந்து கை எடுத்துடுவான். ஏதோ அவனை கையில் வந்து சுட்ட மாதிரி. என்னாச்சு அப்படின்னு ஹாரி கேட்பான். நம்மளால அங்கே போக முடியாது அப்படின்னு ரான் சொல்லுவான். இது கேர்ள்ஸ் டாய்லெட் அப்படின்னு சொல்லுவான். ஓ ரான், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, வா போகலாம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். இது மோர்னிங் மெர்ட்டில் இருக்கிற டாய்லெட், இங்கே யாருமே வரமாட்டாங்க, உள்ளே போய் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெர்மாயினி அங்கே அந்த பாத்ரூமுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் ஆர்டர்னு பெரிய சைன் போர்டு ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க. அதை இக்னோர் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போகும். ஹாரியும் உள்ளுக்குள்ளே போவானா. அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த பாத்ரூமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மயானமாக, பார்க்குறதுக்கே ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஹாரி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஸிங்கான கேர்ள்ஸ் டாய்லெட்டை வந்து அவன் பார்த்ததே கிடையாது. அங்கே நல்லா பெருசாக ஒரு கண்ணாடி இருந்துச்சு. அந்த கண்ணாடி ஃபுல்லாக கிராக் விட்டு ஸ்பாட்டாக இருந்தது. அதுக்கு கீழே ஃபுல்லாக கல்லுனால செஞ்சுருப்பாங்களே சிங்க்ஸ், அந்த மாதிரி நிறையா இருந்தது. அங்கே இருந்த பாத்ரூம்ஸ் எல்லாம், டாய்லெட்ஸ் எல்லாம் அந்த மரக்கதவு போட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்களே, அது ஃபுல்லாகவே செதிலாக பெராண்டி அந்த மாதிரி இருந்தது. அதுவும் ஒரு கதவுலலாம் பாதி கதவு சுத்தமாக ஃபுல்லாக பிச்சு பேத்தெடுத்த மாதிரி இருந்தது. ஹெர்மாயினி வந்து அதோட உதட்டில் வந்து கையை வச்சுட்டே அமைதியாக அந்த கடைசி பாத்ரூமுக்கு போகும். அங்கே அது போனோடனே ஹலோ மெர்ட்டில், எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும். ஹாரியும் ரானும் போய் பார்க்க போவாங்க. அங்கே பார்த்தா மோர்னிங் மெர்ட்டில் அந்த டாய்லெட் இருக்கும்ல, லெட்டின், அதுக்கு மேலே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். ஃப்ளோட் ஆகிட்டே அது கன்னத்தில் வந்து புள்ளியாக இருக்கும்ல, அதை நோண்டிகிட்டு இருக்கும். இது கேர்ள்ஸ் பாத்ரூம் அப்படின்னு அது ரானையும் ஹாரியையும் பார்த்து ரொம்ப சஸ்பீஷியஸாக சொல்லும். அவங்க பொண்ணுங்க கிடையாது அப்படின்னு சொல்லும். ஆமாம் அப்படின்னு ஹெர்மாயினியும் சொல்லும். நான் அவங்கக்கிட்ட சும்மா இந்த பாத்ரூம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு காமிக்க கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அதோட கையை வந்து அசைச்சு அந்த அந்த இத்து போனால் அங்கே கண்ணாடி இருக்கும்ல, உடஞ்சி அதையும் அந்த ஈரமான ஃப்ளோரையும் காமிச்சிட்ருக்கோம். அவள் எதையாவது பார்த்தாலான்னு கேளு அப்படின்னு ஹாரி ஹெர்மாயினி கிட்டக்க மெதுவாக கேட்பான். நீ என்ன அவகிட்ட குசுன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு மெர்ட்டில் ஹாரி அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே கேட்கும். ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி டக்குன்னு சொல்லிவிட்டு, நாங்கள் உங்ககிட்ட ஒன்று கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்லுவானா. மனுஷங்க எல்லாரும் என்னோட முதுகுக்கு பின்னாடி பேசுகிறத கொஞ்சம் நிறுத்துனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெர்ட்டில் அது பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிடும். நான் இறந்துட்டாலும் எனக்கும் இன்னும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அழுதுட்ருக்கோம். மெர்ட்டில், யாரும் இங்கே உன்னை அப்செட் பண்ணணும்லாம் எதுவும் பேசலை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். ஹாரி உங்ககிட்ட சும்மா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆமாம், யாரும் என்னை அப்செட் பண்ணணும்னு எதுவும் நினைக்கல, அப்படி தானே, என்ன ஒரு நல்ல காமெடி அப்படின்னு மெர்ட்டில் பயங்கரமாக கத்தி அழுகும். இந்த பிளேஸில் வாழ்ந்த வரைக்கும் என்னோட வாழ்க்கையே துயரமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் செத்தக்கப்புறம் எல்லாரும் வந்து என்னோட உயிரை வாங்குறாங்க அப்படின்னு பயங்கரமாக கத்தும். நீங்கள் ஏதாச்சும் வித்தியாசமாக நடந்ததை பார்த்தியான்னு கேட்க தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு ஹெர்மாயினியும் அவசரமாக சொல்லும். ஏன்னா ஹாலோவின் நைட் அன்னைக்கு உன்னோட பாத்ரூம்க்கு வெளியில் தான் ஒரு பூனை மேலே அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். நீ ஏதாச்சும் பார்த்தியா அன்னைக்கு நைட்டு அப்படின்னு ஹாரியும் கேட்பான். நான்லாம் எதையுமே கவனிக்கலை அப்படின்னு மெர்ட்டில் ரொம்ப ட்ரமாட்டிக்காக பேசும். பீவ்ஸ் என்னை ரொம்ப எரிச்சல் படுத்தி என்னை வம்பிழுத்து என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால நான் வேகமாக அன்றைக்கி இங்கே ஓடி வந்து நான் என்னவே கொல்ல முயற்சி பண்ணேன். அப்புறம்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் அப்படின்னு மெர்ட்டில் இருக்குமா, நீ ஆல்ரெடி செத்து போயிட்டேன்னு அப்படின்னு ரான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசுவான். மெர்ட்டில் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரீமாக பயங்கரமாக ஒரு அழுகையை போட்டு வேகமாக காற்றுல அப்படியே எந்திரிச்சு திரும்பவும் அந்த டாய்லெட் இருக்கும்ல, அதுக்குள்ளே அப்படியே டைவ் அடித்து அதோட தலையெல்லாம் முக்கி இது பண்ணுமா. அதுக்குள்ளே இருந்த தண்ணி ஃபுல்லாக இவங்க 3 பேர் மேலேயும் பயங்கரமாக தெரிச்சிரும். அதுக்கப்புறம் அது ஆளவே காணும், அப்படியே வேனிஷ் ஆயிரும். மெர்ட்டிலோட அழுக சத்தம் மட்டும் கேட்டுட்ருக்குமா. அது எங்கேயோ அடியில் ஏதோ பைப்பில் வந்து உட்காந்து படுத்து கிடக்குன்றது மட்டும் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஹாரியும் ரானும் ஆணும் வாயை பொழந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஹெர்மாயினி வேகமாக அந்த தண்ணியெல்லாம் தட்டி விட்டுட்டு, சீரியஸாக சொல்கிறேன், இப்போ மெர்ட்டிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி ரானும் ஹாரியும் அங்கேருந்து கிளம்புவாங்க. ஹாரி அந்த டோரை அப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருப்பான். பார்த்தா அவங்க ஒரு வாய்ஸ் கேட்கும், ரான் அப்படின்னு. 3 பேருமே ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா பர்சி இருக்கான்ல, அவன் அந்த காரிடாரோட ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டு இருந்திருப்பான் போல். அவன் கரெக்டாக இவங்கள பார்த்துருவான். பர்சி வேகமாக அங்கேருந்து வருவான். அது கேர்ள்ஸோட பாத்ரூம், நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கத்துவான். நாங்கள் சும்மா தான் உள்ளே பார்த்துட்ருந்தோம், ஏதாச்சும் க்ளூஸ் கிடைக்குமான்னு அப்படின்னு ரான் எரிச்சலாக சொல்லுவான்.
பெர்சிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வரும். அவன் முகத்தை பார்க்குறதுக்கு அப்படியே ஹாரிக்கு வந்து ஃபுல்லாக மிஸ்ஸஸ் வீஸ்லி இருக்காங்களே, மாலி ஆண்டி, அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்கும் அவனோட மேனரிசம். ஒழுங்கு மரியாதையாக அங்கேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்கள வந்து மிரட்டுற மாதிரி அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கீழே எல்லாரும் டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலேறி வரும்போது உங்களை இங்கே பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? உங்கள் மரமண்டையில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கத்துவான். நாங்கள் ஏன் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு ரான் எரிச்சலாக கேட்பான். அப்படியே பெர்சி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். ஒழுங்கா கேளு, நாங்கள் அந்த பூனை மேலே கையை கூட இது வரைக்கும் வச்சதே கிடையாது அப்படின்னு ரான் சொல்லுவான். இதையே தான் நானும் ஜின்னிக்கிட்ட சொல்லி சமாளித்தேன் அப்படின்னு பெர்சியும் பயங்கரமாக கோவமாக பேசுவான். ஆனால் உங்கள் 3 பேரையும் எக்ஸ்பெல் பண்ண போகிறாங்கன்னு நினச்சி அவள் பயங்கரமாக அழுதுட்ருக்கா. அவள் இந்த அளவுக்கு அப்செட் ஆகி அழுததை நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சமாவது நீங்களாம் அவளை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்க எல்லா சின்ன பசங்களும் நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அவளோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு பெர்சி கத்துவான். உனக்கு ஜின்னி மேலே எந்த அக்கறையும் கிடையாது அப்படின்னு ரான் ரொம்ப எரிச்சலாக அவனும் கத்துவானா. அவனோட காதெல்லாம் இப்போ நல்லா செவந்து போயிருக்கும். ஹெட் பாய் ஆக வேண்டிய சான்ஸை நாங்கள் ஏதாச்சும் சேட்டை பண்ணி குலைச்சி விட்ருவோன்னு உனக்கு பயம், அவ்வளோதான் அப்படின்னு ரான் சொல்லுவான். 5 பாயிண்ட்ஸை கிரிஃபண்டோர் டீம்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பெர்சி பயங்கரமாக கோவமாக சொல்லி அவனோட ப்ரீஃபெக்ட் பேட்சை தட்டி காமிப்பான். இது உங்களுக்கு நல்ல பாடமாக இருக்கும். இன்னொரு தடவை எந்த டிடெக்டிவ் ஒர்க்கும் பார்க்கக்கூடாது, இல்லைன்னா கண்டிப்பாக நான் அம்மாவுக்கு லெட்டர் போடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெர்சி அங்கேருந்து கோவமாக நடந்து கிளம்பி போயிடுவான். அவனோட காதும் பார்க்குறதுக்கு இப்போ ரானோட காது மாதிரியே செவந்து போயிருக்கும் நல்லா. அன்னைக்கு நைட்டு ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் காமன் ரூமில் பெர்சி உட்காந்துருந்த இடத்துலேருந்து ரொம்ப தூரமாகவே தள்ளி உட்காந்துருக்குங்க. அவனுக்கு பயந்துட்டு ரான் இன்னும் பயங்கரமாக கோவமாக இருப்பான். அவன் ரொம்ப எரிச்சல்லாம் அவனோட சாம்ஸ் ஹோம்ஒர்க் இருக்குல்ல, அதை உட்காந்து எழுதிட்டு இருப்பான். அவன் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்த போது இங்கு தெரியாமல் ஸ்மெட்ஜ் ஆயிரும்ல, அதை கிளியர் பண்ணுறதுக்கு அவனோட உடஞ்சி போன மந்திரக்கோள் இருக்குல்ல, தெரியாமல் அவன் மறந்துட்டு அவனோட மந்திரக்கோளை எடுத்து அந்த ஸ்மெட்ஜ் ஆனதை கிளியர் பண்ணுற மந்திரம் போடுவானா. ஆனால் அவனோட வேண்ட்லேருந்து பயங்கரமாக தீப்பற்றி அவன் எழுதியிருந்த ஹோம்ஒர்க் அந்த பார்ச்மெண்ட் ஃபுல்லாக தீப்பற்றி எக்ஸ்ட்ரீமாக எரிய ஆரம்பிச்சிடும். ரான் பயங்கரமாக எரிச்சலாகி அவனோட ஹோம்ஒர்க் அவனோட புக்கு எல்லாத்தையுமே அந்த ஸ்டாண்டர்ட் புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் கிரேட் 2 இருக்கும்ல, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவான். ஆனால் ஹாரியோட சர்ப்ரைஸுக்கு ஹெர்மாயினியும் அதோட புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க 3 பேருக்கிட்டையும் அவங்க 2 பேருக்கிட்டையும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடும். நீங்கள் அது யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப குவைட்டான வாய்ஸில் கேட்கும். ஸ்கியூப்ஸையும் மகிள் பாண்ட்ஸும் ஹாக்வர்ட்ஸில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது யார் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். வேறு யாராக இருக்கும்? மகிள் பாண்ட்ஸ்லாம் கழுசடைங்கன்னு நினைக்கிறது யார் அப்படின்னு ரான் கேட்டுட்டு ஹெர்மாயினியை பார்ப்பான். ஹெர்மாயினி திரும்பி ரானை பார்க்கும். நீ மேல்ஃபாயை பற்றி பேசுகிறியா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். அஃப்கோர்ஸ் ஆமாம் அப்படின்னு ரான் சொல்லுவான். நீ அன்னைக்கு அவன் பேசுனதை கேட்டேல, நீங்கள் தான் அடுத்து மட்பிளட்ஸ் அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் மூஞ்ச பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். மேல்ஃபாய் ஸ்லிதரினோட வாரிசா அப்படின்னு ஹெர்மாயினி ஆச்சரியமாக கேட்கும். ஆமாம், அவங்களோட குடும்பத்தையே எடுத்துக்கோ அப்படின்னு ஹாரியும் அவனோட புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ணுவான். அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ஸ்லிதரினில் தான் இருந்திருக்காங்கன்னு அவன் எப்போ பார்த்தாலும் பெருமை பீத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ அவங்க ஈஸியாக ஸ்லிதரினோட வாரிசுங்களாக இருக்கலாம். அவங்க அப்பாவை பற்றியும் நமக்கு தெரியுமே, ரொம்ப ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அஃப்கோர்ஸ் அவங்க கிட்டக்க சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்க்கான சாவி கண்டிப்பாக இருந்திருக்கலாம் பல வருஷமாக. மேபி அது அவங்க தலைமுறையாக அதை பாஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கலாம் அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினியும் அப்படியே சைலண்ட்டாக சொல்லும். அப்போ நம்ம அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு ஹாரி கேட்பான். அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி இன்னும் வாய்ஸை கம்மியாக வச்சுட்டு அங்கே தூரத்தில் உட்காந்துருந்த பெர்சியை வந்து பார்த்துக்கிட்டே ரொம்ப சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸானதும் கூட. நம்ம கிட்டத்தட்ட 50 ஸ்கூல் ரூல்ஸை பிரேக் பண்ண போகிறோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஒரு மாதம் கழித்து நீ என்ன தான் பண்ணுறேன்ட்டு எங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தோணுச்சுன்னா நீ எங்ககிட்ட சொல்லுவியா அப்படின்னு ரான் இரிட்டேட் ஆகி கேட்பான். சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ஸ்லிதரினோட காமன் ரூமுக்கு போய் மேல்ஃபாய் கிட்டக்க ஒரு சில கொஷின்ஸ் கேட்கணும். ஆனால் நம்ம தான் கேட்குறோன்னு அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். அது இம்பாசிபிள் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ரானும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நோ, அதை பண்ணலாம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். நமக்கு தேவையானது எல்லாமே வெறும் பாலிஜூஸ் போர்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும். என்னது அது அப்படின்னு ரானும் ஹாரியும் சேர்ந்தே கேட்பாங்க. ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி ஸ்னேப் அதை பற்றி நம்ம கிளாஸில் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும்.
போர்ஷன்ஸ் கிளாஸில் ஸ்னேப் பேசுகிறத கேட்டுட்ருக்கிறத தவிர வேறு எங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ரான் அவன் வாய்க்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருப்பான். அதை நம்ம குடித்தோம்னா அது நம்மளை வேற ஒருத்தவங்களாக மாற்றிடும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஸ்லிதரின் டீமில் இருக்க யாராக வேணால் மாறலாம். யாருக்குமே அதை பற்றி தெரியாது. மேல்ஃபாயும் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் உளறிடுவான். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ அவன் ஸ்லிதரின் காமன் ரூமில் எப்படிலாம் அவங்க குடும்பத்தை பற்றியும் அவனை பற்றியும் பெருமை பீத்திட்டு இருப்பான் தெரியுமா? நம்ம மட்டும் அதை கேட்டோம்னா நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஹெர்மானி சொல்கிறோம். இந்த பாலி ஜூஸ் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஏடாகுடமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம எப்போவுமே அந்த ஸ்லிதரினில் இருக்க யாரோ 3 பேர் மாதிரி ஸ்டக் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ரான் கேட்பான். அது சீக்கிரமாகவே மறைஞ்சிரும் அப்படின்னு ஹெர்மாயினி இம்பேஷண்ட்டாக சொல்லும். நமக்கு அதோட ரெசிபி கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மோஸ்டே பொட்டன்டி போர்ஷன்ஸ் புக்கில் தான் அந்த ரெசிபி இருக்குன்னு ஸ்னேப் சொன்னார். ஆனால் அது லைப்ரரியில் ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷனில் தான் இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷன்லேருந்து புக் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. டீச்சர்ஸ் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கினா சைன்டு நோட் இருக்கணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த புக்கை பார்த்து போர்ஷன்ஸ் தயாரிக்க போகிறது இல்லைனா நமக்கு எதுக்கு அந்த புக்குன்னு தான் எந்த டீச்சர்ஸாக இருந்தாலும் நினைப்பாங்க அப்படின்னு ரான் சொல்லுவான். மேபி அந்த தியரியில் நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம சொல்லி பார்ப்போம், நமக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். நீ என்ன லூஸா? எந்த டீச்சரும் இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்பணுன்னா அந்த டீச்சர் கண்டிப்பாக ஒரு லூஸாக தான் இருக்கணும் அப்படின்னு ரான் சொல்லி முடிப்பான். இதோட சாப்டர் 9 த ரைட்டிங் ஆன் த வால் முடிஞ்சிருச்சு. இந்த சாப்டரில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.